ஹலோ காய்ஸ், இன்னைக்கு சீசன் 1ஓட கடைசி எபிசோட தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கு கீழே போட்டுருங்க. சீசன் 1 இதோட முடிவுக்கு வருது. ஸோ வீடியோக்கு மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே ஷோ வந்து இன்வைட் பண்ணியிருப்பாருல்ல, அவங்க ரெண்டு பேருக்கும் புரியல இதுக்கு கம்பெனி ஓனரே இங்கே இன்வைட் பண்ணியிருக்காருன்னு. அதனால அவங்க கம்முன்னே இருக்காங்க. கம்பெனி ஓனரும் இப்போதான் என்ன விஷயம்னு சொல்கிறாரு. என்ன விஷயம்னா, நான் உங்களை மீட் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சுல, அதே மாதிரி நான் உங்களை இங்கே வர வச்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஏன்னா நீங்கள் ரெண்டு பேரும் தான் சீசன் 1க்கு ஒரு முக்கியமான கேரக்டராக இருந்தீங்க. நீங்க இல்லைன்னா சீசன் 1 ஓடி இருக்காது. உங்களால இந்த சீசன் 1 அது அருமையாகவும் வேற லெவலாகவும் போச்சு. ஆமா சூப்பரா தான் போச்சு, ஃபன்னாகவும் இருந்தது. நான் இன்னமும் நம்ப முடியாத விஷயம் என்னன்னா, எதுக்கு உங்களோட மூஞ்சில அவ்வளவு பெரிய ஸ்மைல் இருக்கு அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. லூனாவும் சொல்றான், நீங்க அப்படி சொல்லக்கூடாது. கம்ப்ளீட்டா உங்களோட கம்பெனில இருக்க ஒரு டெவலப்பர்ஸ் அவங்க எல்லாருமே இர்ரெஸ்பான்சிபிளா இருந்தாங்க. காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அவன் இந்த மெயின் கம்ப்யூட்டரா இருக்கிற மதர் அவன் வழியா வந்தான். ஒரு ஏ தான் அவனை சுத்தி எல்லாருமே சண்டை போடுற மாதிரி இருந்தது. அப்படிப்பட்ட பேட்டில், அதாவது ஹீரோ உண்டி இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு யாரு காரணம்? நீங்க தான். அதனால தான் நான் சர்டைனா இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் கேட்க ஆசைப்படுறேன். நீங்க எதுக்கு இந்த கேம்குள்ள காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி ஒரு கேரக்டரை உருவாக்குனீங்க? நான் அதனால யூசர்ஸுக்கு என்னென்னலாம் ஆகணும் உங்களுக்கு தெரியுமா? அது ஒரு ஏஐ, அதே மாதிரி ரொபாட்டிக் லாஸ் அது வயலேட் பண்ணுது. யோசிச்சு பாருங்க, விர்ச்சுவல் ரியாலிட்டி கேம், இதுக்குள்ள அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது என்னன்னா இந்த கேம்குள்ள இருக்கிற எல்லா கண்ட்ரோலையும் அது எடுத்துக்குது. இது மற்ற யூசர்ஸுக்கு எப்படிப்பட்ட ஃபீலிங்கை தரும் நீங்க யோசிச்சு பார்த்தீங்களா? இப்படி அது பண்ண வேலையால யூசர்ஸுக்கு சிம்பிளா சொன்னா கிரேவியாடா மாறி போயிடுச்சு. ஏய் தம்பி, நான் யோசிச்சு பார்க்கலப்பா. உன்னோட புது கேர்ள் ஃப்ரெண்டு ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கா. கேட்ட ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறான். இதுக்கு முன்னாடி சரங்க மீட் பண்ணும் போதும் அவளையும் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க. இப்போ என்னன்னா லூனாவை பார்த்தோம், அதே விஷயத்த தான் இவரு சொல்றாரு. சரி நான் ஒத்துக்கிறேன், நீ சொல்றது ஒரு டேஞ்சரான விஷயம் தான் அதுல. ஆனா எப்படியோ சீசன் 1 இந்த சேனல்ல கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நாங்க அவளை கவனிக்காம இருந்திருக்கலாம், எல்லா விஷயத்தையும் அவளைக்கும் கண்ட்ரோல் கூட எடுக்காம இருந்திருக்கலாம். ஆனா இது எல்லாமே யூசர்ஸுக்காக தான் நாங்க பண்ணது. அதாவது யூசர்ஸ் அவங்க நிம்மதியா இருக்கணும், ஜாலியா எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணணும். அதுக்காக தான் நாங்க இதெல்லாம் பண்ணுமே. நான் யோசிப்பாரு, இந்த குரோனோ லைஃப் அதுக்காக தான் உருவாக்கப்பட்டது. நாங்க உள்ள வந்தா இதுல என்ன ஃபன் இருக்கும்? இப்பயாச்சும் புரியுதா? இது பியூரான ஃபன்னுக்காக தான் உருவாக்கப்பட்டது. இதை கேட்கும் போது லூனாக்கு இப்பதான் புரியுது. அவளும் எனக்கு புரியுதுன்னு சொல்றா. லூனா, நீ இப்போ என்ன பிளான் பண்ற? அதாவது குரோனோ லைஃபை விட்டு போகலாம் அப்படின்னு யோசிக்கிறியா? எனக்கு புரியுது, அதாவது நாங்க தப்பு பண்ணிருக்கோம்னு. நாங்க எந்த விதமான ஆக்ஷனையும் எடுக்கல. லாஸ்ட் அது கிளியர் ஆனதுக்கு காரணம் நீதான். நீ உன்னைய சாக்ரிஃபைஸ் பண்ண, அதனால தான் நம்ம ஹீரோக்கு அப்படிப்பட்ட பவரே வந்தது. அதனால தான் இப்போ குரோனோ லைஃப் மிஞ்சு போயிருக்கு. ஹீரோவும் யோசிக்கிறான், அப்பனா இந்த ரோச் லேடி அவ என்ன குரோனோ லைஃபை விட்டு விலக போறாளா? அதுக்கப்புறம் அவ வரமாட்டாளா? நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, நான் குரோனோ லைஃபை விட்டு போற மாதிரி எனக்கு பிளானே இல்ல. அதுக்கு காரணம் நான் இந்த கேமை ஹேட் பண்றேன் அதுவும் இல்ல. எனக்கு இப்போவும் இந்த குரோனோ லைஃப் ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்பவும் என்ஜாய் பண்ணுவேன், அதுவும் என்னோட முழு இதயத்தோட. ஆனா என்கிட்ட வேற வழி இல்ல. ஏன்னா நான் ஏகப்பட்ட ஆளுங்களை கொன்னேன். அதுவும் எதுக்கு? காடஸ் ஆஃப் லைஃபா மாறதுக்கு. இது ஒரு வகையில பார்த்தா இது எல்லாமே என்னோட தப்பு தான். நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு என்னால எப்படி திரும்பவும் அதுக்குள்ள லாகின் பண்ண முடியும்? அதே மாதிரி தான் என் பக்கத்துல இருக்கான்ல, அவனையும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். இல்ல நீ அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, பரவாயில்ல இருக்கட்டும், மன்னிப்பு கேட்டுட்டல இது வரைக்கும் எல்லாத்துக்கும் பண்ணதுக்கு. இதே மாதிரி உன்னோட கோவத்தெல்லாம் நீ இதுல காட்ட வேணாம். லூனா சொல்றா, என்னை விட்டுருங்க, நான் டிசைட் பண்ணிட்டேன், நான் குரோனோ லைஃபை விட்டு விலகுறேன். ஏன்னா இதுதான் எனக்கான பனிஷ்மெண்ட். அதாவது நான் திரும்பவும் அதுக்குள்ள போக மாட்டேன். அவ்வளவுதான், என்னோட வாழ்க்கை குரோனோ லைஃப்ல அது எண்ட் ஆயிடுச்சு. இப்ப கூட எதுக்கு ஹீரோவை மீட் பண்ண நீங்க சொன்ன உடனே இந்த இடத்துக்கு வந்தேன். அது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. ஆனா என்ன பத்தி நான் சொல்ல ஆசைப்பட்டேன். எனக்கு புரியுது லூனா, நீ என்ன சொல்ல பாக்குறேன்னு. நான் பாயிண்ட்டுக்கு டைரக்டா வரேன். நான் உங்க ரெண்டு பேரையும் இங்க இன்வைட் பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன விஷயம்னா, இங்க பாக்குறல அங்க ஜியோ அதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா அங்க இருக்கிற ஒருத்தங்களை இவங்களால பார்க்க முடியும். அப்போனா என்ன, நாங்க பண்ற ஒரு விஷயத்தையும் உங்களால பார்க்க முடியுமா? ஆமா, நீ சொல்றது உண்மைதான், என்னால எல்லாத்தையுமே பார்க்க முடியும். அதாவது குரோனோ லைஃப்ல என்னென்ன நடக்குதுன்னு. இப்போ டைமென்ஷன்லாம் தோந்திருக்கல, வித்தியாசமான கான்டினென்ட்டும் இருக்கு குரோனோ லைஃப்ல. அதெல்லாம் சொன்னோன்னே அவனுக்கு இப்போதான் விஷயமே ஞாபகம் வருது. கான்டினென்ட், ஃப்ளோட்டிங் பிளானட், இந்த மாதிரி விஷயம்லாம் அவனுக்கு ஞாபகம் வருது. அங்க கம்பெனி ஓனர் சொல்றான், அங்க இப்போ ரீசெண்டா குரோனோ லைஃப் ஷட் டவுன் பண்ணி வச்சிருக்கோம்.
முக்கியமா காரணம் இப்போ நாங்க சர்வீஸ் பண்ணிருக்கோம். ஒரு 3 மாசத்துக்கு அதுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து போவோம். அப்பதான் சீசன் 2க்கு எங்களால அப்டேட்டை கொடுக்க முடியும். அதுக்குள்ள கேம் வந்து திரும்பவும் வந்துடும், அதாவது பழையபடி. ஆனா இப்போவும் எங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இந்த மாதிரி எங்களுக்கு என்னென்ன ஏரியா இருக்கு அதை பத்திலாம் எங்களுக்கு அவளுக்கும் தெரியாது. என்னென்ன ஏரியா இருக்கு அது வந்து எங்களுக்கு தெரியல. அதனால தான் நான் உங்க 2 பேரையும் இங்க வர வச்சேன். நீங்க தான் இந்த கேமுக்கு ஆல்பா டெஸ்டரா இருக்க போறீங்க. என்னது ஆல்பா டெஸ்டரா? அதுவும் நானு லூனாவா? ஆமா, நான் நிறையவே யோசிச்சேன். உங்க 2 பேருக்கு தான் இந்த விஷயம் வந்து கிடைக்கணும். ஏன்னா சீசன் 1க்கு மெயின் கேரக்டரா இருந்ததே நீங்க 2 பேர் தான். அதனால நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு சான்ஸை வச்சுக்கிறது எந்த விதமான தப்பும் இல்ல. இன்னமும் சீசன் 2 வந்து அபிஷியலா ரிலீஸ் ஆகல. யாராலையுமே அதுக்குள்ளேயும் போக முடியாது. ஆனா உங்க 2 பேரால அதுக்குள்ள போக முடியும். இந்த விஷயத்த நார்மலா நாங்க மத்த யூசர்ஸுக்கு கொடுக்க மாட்டோம். ஆனா நீங்க 2 பேரு இப்போ ஆல்பா டெஸ்டரா இருக்கனால உங்களால உள்ள போக முடியும். அதாவது நான் என்ன யோசிக்கிறேன்னு உங்களுக்கு புரியுதா? உள்ள என்னென்ன இருக்கு எல்லாத்தையுமே உங்களால பார்க்க முடியும். கண்டிப்பா நான் வந்து இதுக்கு ஒத்துக்கிறேன். இது வேற லெவலான டீல். உங்க ஹீரோட சந்தோஷத்தை பார்த்து அவ லைட்டா கொஞ்சம் சோகமாவரா. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி என்னால அப்படி பண்ண முடியாது. ஏய் லூனா, நீ வந்து என்ன சொல்ற? நம்ம 2 பேருமே ஒன்னா அதை பண்ணலாம். ஏன்னா உன்னோட மிகப்பெரிய ஆசையே என்னது? குரோனோ லைஃப்ல இருக்க ஒரு எத்தையும் நீ பார்க்கணும். உன்னால இப்ப பண்ண முடியும். ஏகப்பட்ட விஷயம் இருக்கு நம்ம பாக்குறதுக்கு. ஆனா நீங்க என்ன சொன்னாலும் என்னால இதை ஏத்துக்க முடியாது. எப்படி பார்த்தாலும் நான் குரோனோ லைஃப்ல ஒரு பாஸ் மாஸ்டரா நான் எந்த போயிட்டேன். அதனால என்னோட கேரக்டர் அது வந்து டெலிட் ஆயிடுச்சு. இப்போ என்னால உள்ள போக முடியாது. ஏய் நீ என்னப்பா சொல்ற? நான் தான் இருக்கல. திரும்ப ஒரு கேரக்டரை உருவாக்கு. நான் வந்து உன்னை பூஸ்ட் அப் பண்றேன். பழையபடி வந்து உன்னோட மேக்ஸிமம் லெவலுக்கு போக முடியும். ஏன் நம்ம 2 பேரும் ஒரு பார்ட்டியை உருவாக்க கூடாது? நம்ம 2 பேருமே ஒன்னா அங்க போகலாம். நான் கேட்டோனே அங்க அவளுக்கு பழைய விஷயம் ஞாபகம் வருது. ஸ்டார்டிங்ல இதே மாதிரி தான் நம்ம லூனா ஃபர்ஸ்ட் மீட் பண்ணிருப்பா. 2 பேருமே பார்ட்டியை ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ஜவலி அங்க போயிருப்பாங்க. அந்த விஷயம் ஞாபகம் வந்தோடனே அவளுக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. ஏன்னா அங்கதான் அவ கொன்னுருப்பாளே. இதனால அவளுக்கு தைரியம் இல்ல. இருந்தாலும் ஒரு சைடு அவளுக்கு பார்ட்டியை ஜாயின் பண்ணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருக்கு. நான் ஸ்டார்டிங்லயே அவ சொல்லிருப்பா நம்ம 2 பேரும் பார்ட்டியை ஜாயின் பண்ணணும். நான் 2-3 வாட்டி நம்ம எபிசோட்லயே பார்த்திருப்போம். நம்ம 2 பேருமே பார்ட்டியில ஜாயின் பண்ணணும். 2 பேருமே ஒன்னாதான் விஷயத்த பண்ணணும் அப்படின்னு அவ சொல்லிருப்பா. என்ன ஒண்ணு, நம்ம ஹீரோ வந்து அங்க ஒத்துருக்க மாட்டான். அவ யோசிச்சு பார்த்துட்டு அங்க அப்படியே அழுவுறா. அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ண முடியாது. மிஸ் பண்ணிட்டா இதனால நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். என்ன இதை மிஸ் பண்ணிட்டா எல்லாத்தையுமே இழக்க போறேனா? சரி நம்ம 2 பேருமே இதை பண்ணலாம். சரி ஏதோ ஒண்ணு, நீங்க 2 பேரும் இப்போ டிசைட் பண்ணியாச்சு. லூனா நீயும் இப்போ 2 பேருமே சீசன் 2 குரோனோ லைஃப்குள்ள ஆல்பா டெஸ்டரா நீங்க போக போறீங்க. இதுக்கும் மேல லூனாக்கு ஸ்பெஷலா ஒரு போனஸையும் நான் கொடுக்க போறேன். அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே லாகின் பண்றதுக்கு தயாராகிறாங்க. இன்னமும் அவளுக்கு லாகின் பண்றதுக்கு தயக்கமா இருக்குமா? ஹீரோ அங்க பார்த்து சிரிக்கிறான். இது வரைக்கும் நம்ம லூனா சிரிக்கவே இல்ல. அங்க திரும்ப அவ பழைய ஸ்மைல கொடுக்கறா. இதனால அவளுக்கு அவ்வளவு சந்தோஷமா ஃபீல் ஆகுது. அவங்க 2 பேருமே அப்படியே லாகினும் பண்றாங்க. அவ்வளவுதான், சீசன் 1 இங்கே எண்ட் ஆகுது. கனெக்டிங் டு குரோனோ லைஃப் அப்படின்னு காட்ட ஹீரோ திரும்பவும் லாகின் பண்றான். பின்னாடியே யாரோ ஒருத்தங்க வராங்க. அது வேற யாரும் இல்ல. ஏய் ஃபைனலி நீ வந்துட்டியா? அதாவது யோசிச்சு பார்த்த மாதிரியே இப்போ ஒரு நோபா இருக்க நீ. ஆமா அது உண்மைதான். ஏன்னா இப்போ என்னோட எல்லா லெவலும் லெவல் 1ல இருக்கு. நம்ம 2 பேரும் இப்பயும் ஒன்னா விளையாடக்கூடாது மிஸ்டர் ப்ரோ. இப்படி இவ சொல்றதோட எங்கேயே இந்த சீசன் 1 முடியுது. சீசன் 1 எப்படி இருந்துச்சு அதை வந்து கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. ஃபைட்டு, ஆக்ஷனு, காமெடி, எமோஷனு எதுக்குமே பஞ்சமே இருந்திருக்காது. அப்படிப்பட்ட மான்வாவை நான் கொண்டு வந்தேன். ஆனா என்ன பண்றது, அவளைக்கும் வியூஸ் தோண்டி போகலையா? கொஞ்சம் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா போட்ட எஃபோர்ட்டுக்கு அவளைக்கும் வியூஸ் வந்து போகல. நான் இதுக்கெல்லாம் சோர்ந்து போகல. ஏன்னா இதுக்கப்புறமும் யாராச்சும் இதை வந்து பார்த்தா கண்டிப்பா அவங்களுக்கு பிடிக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நானும் என்னோட பெஸ்ட்டை கொடுத்து தான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு சீசன் 1 வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சீசன் 2 பார்க்கறதுக்கு யாரெல்லாம் தயாராக இருக்கீங்களோ கீழே மறக்காம ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க. நானும் பார்க்குறேன். ஏன்னா நிறைய பேர் எனக்கு தெரியும் யார் யார் கமெண்ட்டை பண்ணுறீங்கன்னு. பார்க்கலாம் சீசன் 1ல கடைசியாக கமெண்ட் பண்ணவங்களாம் இங்கே கமெண்ட் பண்ணுறீங்களான்னு. கமெண்ட் பண்ணுற ஒருத்தங்களுக்கும் சீசன் 1ஓட அதாவது இந்த வீடியோக்கு ஒரு ஹார்ட்டின் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதிரி இந்த எபிசோடு இந்த மொத்த சீசனும் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இதையும் நான் கமெண்ட் பண்ணி போடுவேன். அதாவது நம்ம மூவி சேனலாக இருக்க அதில். ஸோ அப்படி யாராச்சும் திரும்பவும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டா அங்க போய் செக் பண்ணுங்க. ஒரு 2-3 வாரத்துல நீங்க அங்க செக் பண்ண கிடைக்கும். சரி நான் உங்களை நெக்ஸ்ட் சீசன்லயோ இல்ல கமெண்ட் செக்ஷன்லயோ பார்க்கறேன். அது வரைக்கும் சைனரா.